சுச்சக்கர வரதாச்சாரியம் சுத்தசத்வ குருத்தமம் ஸ்ரீநிதி ராகவம் வந்தே ஹியபார கருணாகரம் இதி விலபதி சூரௌ தத் பிரபந்த பிரபூர்த்தியா ஜகதுபகிருதி திருஷ்டியா ஜோஷமாசீத் ஹரிஷ்ச புனரபி கவிஹார ஸ்தானவாசாப்த பீதிஹி கபட திஷணயே தம் கர்ஹதே மாத்ருவாச்சா. கவசம் கனெக்ட் நேயர்களுக்கு நமஸ்காரம். ஆழ்வார்களின் தலைவராகிய நம்மாழ்வார் அருளிய தமிழ் வேதமாகிய திருவாய்மொழியின் 7ஆம் பத்து 2ஆம் திருவாய்மொழி கங்குலும் பகலும்னு தொடங்கக்கூடிய திருவரங்கம் என்ற 108 திவ்ய தேசங்களின் தலைமையகம் ஹெட் குவார்டர்ஸாக திகழக்கூடிய திவ்ய தேசம். அந்த திருவரங்கம் திருவரங்கநாதன் விஷயமான பதிகம் கங்குலும் பகலும் பதிகம். அந்த பதிகத்தை தான் கோயில் திருவாய்மொழி தொடரிலே அடுத்தபடியாக நாம் அனுபவிக்க உள்ளோம். காட்சி என்னன்னா, ஏற்கனவே 6ஆம் பத்துல 10ஆம் திருவாய்மொழி பார்த்தோம். உலகம் உண்ட பெருவாயான்னு அலர்மேல் மங்கை தாயாரை முன்னிட்டு கொண்டு 7 மலைக்கு மேல் இருக்கக்கூடிய மலையப்பன் திருவேங்கடமுடையான் ஸ்ரீனிவாசன் திருவடிகளிலே தீர்க்க சரணாகதி அகலகில்லேன் இறையும் என்று அலர்மேல் மங்கை உரைமார்பா நிகரில் புகழாய் உலகம் மூன்றுடையாய் என்னை ஆழ்வானே நிகரில் அமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழொன்றில்லா அடியேன் உன் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனேன்னு கதறி 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 நம்மாழ்வார் பெருமாள் திருவடியில சரணாகதி பண்ணார். உடனே வைகுண்டம் கொடு, முக்தி கொடு, பிறவி பிணியில அடி என வைக்காத, உனக்கு நிரந்தரமா துண்டு செய்யும் பாக்கியத்தை கொடுன்னு மலையப்பன்ட்ட கேட்டுட்டார். ஆனா பெருமாள் என்ன பண்ணிட்டார், சரணாகதி அக்செப்டட், ஏற்றுக்கொண்டேன், ஆனா கொஞ்சம் வெயிட்டிங் லிஸ்ட், காத்திருப்பு பட்டியலிலே காத்திருக்க வேண்டியது. ஏன்னா நீங்க முழுசா 1000 பாசுரங்கள் பாடி மக்களை எல்லாம் திருத்த வேண்டும். ஏன்னா நம்மாழ்வார் பூமியில அவதரிச்சு இந்த பாசுரங்கள்லாம் பாடலைன்னா இன்னைக்கு நாம இந்த நிலைமையில சத்தியமா இருக்க மாட்டோம். வேதத்தின் கருத்தெல்லாம் இல்லைன்னா நமக்கு எப்படி புரியும்? அதனால பெருமாள் பார்த்தார், நீங்க இருங்கோ பாசுரம் பாடிட்டு தான் வரணும்ட்டார். அதுக்குதான் கிளாசிக்கல் உதாரணம் பார்த்தோம் இல்லையா? சித்திரக்கூட்டத்தில் ராமன் திருவடியில பரதன் சரணாகதி பண்ணான். சரி, பரத சரணாகதியை ஏத்துக்கிறேன், அவன் பிரார்த்தித்தபடி சீதாராம பட்டாபிஷேகம் பண்ணிக்கிறேன். ஆனா இப்ப இல்ல, 14 வருஷம் கழிச்சு. நம்மாழ்வாருக்கும் இப்ப இல்ல, 1000 பாசுரம் பூர்த்தி பண்ணதுன்னார். நம்மாழ்வார் பார்த்தார், என்னால அவ்வளவு காலம் ஆறி இருக்க முடியாதேங்கிறார். இப்போ நாம என்ன, ஆச்சாரியன் மூலம் பெருமாள்கிட்ட சரணாகதி பண்றோம். பெருமாள் என்ன சொல்றார், பா இந்த ஜென்மம் நான் பூமியில வாழ்ந்துக்கோ, பிறவி முடிவுல மோட்சம் கொடுக்குறேங்கிறார். நாம ரொம்ப சந்தோஷம்னு வந்துடுறோம். இப்பவே கொடுக்குறேன்னா தான் நம்ம பயப்படுவோம். இப்ப என்ன அவசரம், நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு, முடிச்சுட்டு வரேன்னு. ஆனா நம்மாழ்வார்ங்கிறவர் நம்மள மாதிரி கிடையாது. அவருக்கு துடிப்பு தாங்கல. ஈவன் சீதா தேவி கூட ஹனுமான்ட்ட என்ன சொன்னா, 1 மாதம் ராமனுக்கு அவகாசம் தருகிறேன், 1 மாதத்துக்குள் ராமன் வந்து மீட்கணும்னா. எங்க நம்மாழ்வாருடைய துடிப்பு இருக்கே, அது சீத்தையின் துடிப்பை விட அதிகம். இவர் 1 மாசமாவது, ஒரு நொடி கூட பகவானை பிரிஞ்சு இருக்க முடியாது, இப்பவே மோட்சம் தரணுங்கிறார். இப்ப நமக்கே என்ன தோணும், இதெல்லாம் யோசிச்சு பார்க்கும்போது திருவேங்கடமுடையான் பேசாம நம்மாழ்வாருக்கு மோட்சம் கொடுத்துடலாமே, ஏன்பா வெயிட்டிங் லிஸ்ட்ல வைக்கணும்னா. இந்த இடத்துல நம்பிள்ளை ரொம்ப சுவையா ஒரு உதாரணம் சொல்றார். பெருமாள் திருவுள்ளத்துல அவ்வளவு வேதனையா, ஐயோ நம்மாழ்வார் கஷ்டப்படுறாரேன்னு. அந்த வேதனையோடு நம்மாழ்வார பூமியில இருக்க வச்சு பாட்டு பாட வச்சார். ஏன்னா மக்களை பட்டினி இட்டு வைத்தும் வந்த விருந்தினரை பேணுமா போலேன்ட்டார். ஒரு வீட்டுல 4 குழந்தைகள் இருக்கு, விருந்தினர்னு 4 பேர் வந்துட்டா. நம்ம என்ன பண்ணிருந்தாலும் 4 குழந்தைகளுக்கு மட்டும் தேவையான உணவை சமைத்திருந்தாள். திடீர்னு விருந்தினர் வந்துட்டார். விருந்தோம்பல்ங்கிறது முக்கியம் இல்லையா? அதனால கொஞ்சம் உணவை நிரவி விருந்தினர்களுக்கு அழிச்சுட்டு மிச்சம் இருக்க உணவை குழந்தைகளுக்கு கொடுத்தாலாம். அந்த குழந்தைகள் ரொம்ப பசின்னு துடிச்சுதான். அது நிச்சயமா தாய்க்கு வலிக்கத்தானே வலிக்கும். ஐயோ என் குழந்தை பட்னி பசியில வாடுறதுன்னா நிச்சயமா அம்மா வருத்தப்படுவா. ஆனாலும் ஏன் அப்படி செஞ்சார்னா, வீடு தேடி விருந்தினர்னு வந்துட்டார், அவரை பட்டினி போடக்கூடாது, அதுக்காக சொந்த குழந்தைய பட்டினி போட்டு விருந்தினருக்கு உபச்சாரம் பண்ணாலாம். இதத்தான் பெருமாளும் பண்றார். நம்மாழ்வார்ங்கிறவர் திருவேங்கடமுடையானுக்கு சொந்த குழந்தை மாதிரி. நாமெல்லாம் யாரு, விருந்தினர்கள் தான். பெருமாளையே மறந்துட்டு எங்கெங்கயோ போயிட்டு இருக்கோம். ஆனாலும் பெருமாள் என்ன பண்ணாராம், இந்த விருந்தினர்களை போல இருக்கக்கூடிய நாமும் வைகுண்டத்துக்கு வந்தா நன்னா இருக்குமே, நாம மோட்சம் போனா நன்னா இருக்குமே. ஆனா நமக்காக பெருமாள் எத்தனை நல்லது பண்ணியிருக்காரு, கொஞ்சம் நாமும் நினைச்சுதான் பார்க்கணும். டைம் ஓடுறதே நினைக்க வேண்டாம், எத்தனை டயத்தை வேஸ்ட் பண்ணியிருக்கோம்னு நினைச்சு பாருங்க. பெருமாள் நமக்கு ஒரு சரீரத்தை கொடுத்து, ஞானத்தை கொடுத்து, இந்த பூமியில ஒரு பிறவி கொடுத்து, அதுவும் பாரத தேசத்துல இதுவரைக்கும் பல பிறவிகளும் கொடுத்து, ரிஷிகளை அனுப்பி வேதங்களை அவர்கள் மூலமா உபதேசம் பண்ண வச்சு, தானே அவதாரம் பண்ணி பல விஷயங்களை சொல்லி, நம்ம திருந்தறதுக்கு என்னென்ன பண்ணணுமோ எல்லாம் அவர் பண்ணி பார்த்துட்டார். ராமனாக அவரே அனுஷ்டானம் பண்ணி காமிச்சார். கிருஷ்ணனாக பகவத்கீதை சொன்னார். எதுக்குமே திருந்தல.
கடைசியா பெருமாள் என்ன பண்ணாராம், நம்மில் ஒருவராக நம்மாழ்வார போல ஒருத்தர் பூமிக்கு வந்து உபதேசம் பண்ணாலே ஒழிய நாமெல்லாம் திருந்த மாட்டோம். அப்ப சொந்த பையனை பட்டினி போட்டாதான் விருந்தாளிக்கு சாப்பாடு போட முடியும். நம்மாழ்வார கொஞ்சமாவது கஷ்டப்படுத்தி, அது பெருமாளுக்கு எவ்வளவு கஷ்டம், குழந்தை பட்னி இருக்குன்னா அம்மா எவ்வளவு துடிப்பா, அது போல நம்மாழ்வாரை விட திருவேங்கடமுடையான் அதிகமா துடிக்கிறார். ஆனாலும் என்ன பண்றது, இந்த ஜனங்களை திருத்தறதுக்கு வேற வழி இல்லையே. அதனால கஷ்டப்படுத்தி நம்மாழ்வார பூமியில வச்சு பாட்டுப்பாடு பாட்டுப்பாடு நீ 1000 பூர்த்தி பண்ணு, அப்புறம் தான் மோட்சம் கொடுப்பேங்கிறாராம். எப்படி தேவ காரியத்தை நிறைவேற்றுவதற்காக 14 வருஷம் கஷ்டப்படுத்தி பரதனை காத்திருக்க வச்சு அப்புறம் பட்டாபிஷேகமோ, நம்மாழ்வார கஷ்டப்படுத்துறார். நம்மாழ்வார் சொன்னாராம், பகவானே நீ சொல்றதெல்லாம் எனக்கு புரியுது, நான் பாட்டு பாடி மக்களை திருத்தணும் எல்லாம் சொல்றேன், ஆனா இந்த உலகியல் வாழ்க்கையில இருக்க அடி எனக்கு பிடிக்கலையே. இப்போ ஒரு பிடிச்ச இடம்னா அங்க போய் நாம வேலை பார்ப்போம், பிடிக்காத இடத்துல போய் உட்காந்து பாட்டு பாடுனா நான் எப்படி பாடுவேன்னு கேட்டாராம் நம்மாழ்வார். பெருமாள் சொன்னாராம், பிடிக்காதுன்னு சொல்றவரை வச்சுதான் பாட்டு பாடணும், அப்படிப்பட்டவர் உபதேசம் பண்ணாதான் எடுபடும்ட்டார் பெருமாள். ஒருத்தர் நன்னா, எனக்கு இந்த பூமியிலே இருக்க ரொம்ப பிடிச்சிருக்கு தெரியுமோ, இந்த பூமிங்கிறது எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமோ, இந்த பூமியிலேயே நான் வாழணும்னு ஆசைப்படுறேன், ஆனா சுத்தி இருக்க வாழ வாங்கோ, நீங்கள்லாம் நேரா கிளம்பி வைகுண்டம் போங்கன்னா சுத்தி இருக்கவன் சிரிப்பானா இல்லையா, ஏயா நீ ஜம்முன்னு பூமியில வாழ்வ, நான் வைகுண்டம் போகணுமான்னு கேட்பானா இல்லையா. அப்ப பெருமாளுடைய லாஜிக் என்னன்னா, உங்களை போல இந்த பூமியிலே வாழ பிடிக்கவில்லை என்று யார் சொல்கிறாரோ அப்படிப்பட்டவர் தான் மத்த வாழ்க்கைக்கும் போய், பாருங்க இந்த பூமிங்கிறது இவ்வளவு கட்டமானது, நான் இவ்வளவு துடிச்சுட்டு இருக்கேன், மோட்சம் போனாதான் ஆனந்தம், புரியுறது இல்லையா, என் ஒத்தனை பார்த்தாவது புரிஞ்சுக்கோங்க, அங்க போகணும்னு ஆசைப்படுங்கன்னு. அப்ப இங்க இருக்கிறது பிடிக்கலன்னு யார் சொல்றாரோ அவர் தான் இங்கிருந்து உபதேசம் பண்ணணும். இங்க நான் சௌக்கியமா இருக்கேன்னு சொல்லி ஏசி ரூம்ல உட்காந்துருக்கவர் சொன்னா மக்கள் கேட்க மாட்டா அப்படின்னார் பெருமாள். ஆழ்வார் சொன்னார், இங்க புரியுறது இங்க புரியல, நீ சொல்ற லாஜிக் எல்லாம் எனக்கு புரியுறது, ஆனா மனசு கேட்கலன்னு பரிதாப நிலையில் ஆழ்வாருக்கு காதல் பொங்கி வந்தது. காதல் பொங்கி வந்தவாறே பராங்குஷ நாயகி என்ற பெண் தன்மை தானே நம்மாழ்வாரை வந்து அடைந்து விட்டது. இதுவரை கோயில் திருவாய்மொழியில பெண் பாவ பாசுரங்கள், நாயிகா பாவ பாசுரம் கிடையாது. கோயில் திருவாய்மொழி வரிசையில இதான், மொத்த திருவாய்மொழியில முன்னாடியே இருக்கு. கோயில் திருவாய்மொழியில இந்த 7ஆம் பத்து 2ஆம் திருவாய்மொழி பெண் பாவத்தை ஆழ்வார் ஏறிட்டுகல. விஷயம் தெரியாதவா என்ன சொல்லிடுவா, ஆழ்வார் பெண் பாவத்தை பாவிச்சுட்டு பாடுறார், கிடையாது. ஆழ்வாருக்கு பெண் தன்மை தானே வந்து சேர்ந்து விட்டது. பராங்குஷ நாயகியாக ஆயிட்டாரா நம்மாழ்வார். ஏன்னா ஞானத்தில் தன் பேச்சு, பிரேமத்தில் பெண் பேச்சு. நல்ல ஞான நிலையில் ஆழ்வார் பாடும்போது, புத்தியால பெருமாள் ஆராயும் போது அடியேன் தொண்டன் அந்த ஆண் தன்மையோடு பெருமாளை பாடுவார். ஆனா காதல் பொங்கி வரும்போது தானே பெண் தன்மை, பெருமாள் தலைவனா காதலனா நாயகனா ஆயிடுவார், நம்மாழ்வார் நாயகியா காதலியா தலைவியாக ஆகிவிடுவார். இப்போ இந்த தலைவியாகிய பராங்குஷ நாயகி தலைவனாகிய ஸ்ரீரங்கநாதன், திருவரங்கத்திலே கோயில் கொண்டிருக்கக்கூடிய ரங்கநாதன் பெரிய பெருமாள், அவரை பிரிந்து தண்ணீரை விட்டு பிரிந்த மீன் எப்படி துடிக்குமோ அது போல துடிச்சுட்டு இருக்காளாம். இந்த பராங்குஷ நாயகியின் துடிப்பு என்னங்கிறத அவள் வாயால சொல்ல முடியாது. எப்படி துடிச்சுட்டு இருக்கவாளே, நான் இப்படியெல்லாம் பகவானை பிரிந்து, எங்கேருந்து சொல்றது, மூச்சே விட முடியாம துடிச்சுட்டு இருக்கா. அதனால பராங்குஷ நாயகி எப்படி துடிக்கிறாள் என்பதை பராங்குஷ நாயகியின் தாய் சொல்வதாக தாய்ப்பாசுரமாக 10 பாசுரங்கள் பாடுகிறார். அதுதான் திருவாய்மொழியின் 7ஆம் பத்துல 2ஆம் திருவாய்மொழி கங்குலும் பகலும்னு தொடங்கக்கூடிய திருவரங்கநாதன் விஷயமான பதிகம். அப்போ உங்கள் மனக்கண்களை அப்படியே திறந்து கொள்ளுங்கள். பராங்குஷ நாயகி என்ற பெண் பகவானை பிரிந்து துடித்துக் கொண்டிருக்கிறாள். பராங்குஷ நாயகியின் தாய் தான் இப்ப பாட்டு பாட போறா. இந்த தாய் பாவத்துலதான் நம்மாழ்வார் பாடுகிறார். இப்ப அந்த பராங்குஷ நாயகியின் தாய் என்ன பண்ணிட்டாலாம், தன் மகளான பராங்குஷ நாயகிய அப்படியே 2 கையால தூக்கிண்டு நேரா திருவரங்கம் நோக்கி புறப்படுகிறாள். மானசீகமாக நாமும் புறப்படுகிறோம். அப்படியே திருச்சிராப்பள்ளி காவிரி கரை, காவிரியை அப்படியே கடக்கிறோம். திருவரங்கம் அம்மா மண்டபம், அம்மா மண்டபத்தோடு நேரே சென்றால் அந்த பெரிய தெற்கு ராஜகோபுரம் நம்மை வரவேற்க, அதன் வழியாக உள்ளே நுழைகிறோம். ரங்காரங்கா கோபுரம், ரங்கவிலாஸ் மண்டபம், அதை தாண்டி நாம் உள்ளே நுழைகிறோம். துவஜஸ்தம்பத்திலே பெருமாளை சேவிக்கிறோம். பக்கத்துல கம்பத்தடி ஹனுமான், இன்னும் தாண்டி உள்ளே செல்கிறோம். உள்ளே சென்றால் ஆச்சரியமான திருவரங்கநாதனுடைய சந்நிதி, சந்தன மண்டபம் அல்லது சந்தனு மண்டபம்னு சிலர் சொல்றார், அது விசாரம் அப்புறம். அந்த இடத்தை வந்து அடைகிறோம். எதிரே பார்த்தால் திருமண தூண்கள், திருவரங்கநாதனுடைய கருவறை, எதிரே கருடன், அந்த கருடனுக்கு எதிரே திருவரங்கநாதன் பள்ளி கொண்டிருக்கிறார். குடதிசை முடியை வைத்து குணதிசை பாதம் நீட்டி வடதிசை பின்பு காட்டி தென்திசை இலங்கை நோக்கி கடல் நிற கடவுளெந்தை அரவணை துயிலுமாக கண்டு பள்ளி கொண்டிருக்கிறார். இப்போ பராங்குஷ நாயகியின் தாய் தன் மகளான பராங்குஷ நாயகியை கையில் எடுத்துக்கொண்டு நேர திருவரங்கநாதன் திருவடி நோக்கி வந்துட்டா. திருவடியில கிடத்தினா, இவளை என்ன பண்ண போறேன்னு கேட்டான். உன்னை பிரிஞ்சு ஊத்தி இப்படி துடிச்சுட்டு இருக்காளே, அவ்வளவுதான் ஒரே கேள்வி, இவளை நீ என்ன பண்ண போற, இதுக்கு மேல நாம கேட்க ஒண்ணும் இல்லையா. இந்த இடத்துல நம்பிள்ள ஈடு வியாக்கியானத்துல
ஒரு சரித்திரம் சொல்லியே இதை விளக்குறார். என்னன்னா, கூரத்தாழ்வான் ராமானுஜருடைய சிஷ்யர். ராமானுஜர் இல்லாம திருவாய்மொழி விளக்க முடியாது. ராமானுஜருடைய சிஷ்யர் கூரத்தாழ்வான். அவருடைய தேவிகளுக்கு ஆண்டாள்னு திருநாமம். ரங்கநாதன் அனுகிரகத்தால் கூரத்தாழ்வானுக்கும் ஆண்டாளுக்கும் பராசர பட்டர் வேதவியாச பட்டர்னு 2 குழந்தைகள் பிறந்தார்கள். அதையும் நீங்கள் அறிவீர்கள். ஒரு நாள் ஆண்டாள் தேவி தன் கணவர் கூரத்தாழ்வான்ட்ட சொன்னாலாம், நம்ம பிள்ளைகள் பராசர பட்டருக்கும் வேதவியாச பட்டருக்கும் கல்யாண வயசு வந்துருத்து, ஒரு நல்ல பொண்ணு பார்க்க கூடாதா அப்படின்னு கேட்டாலாம். அப்போ கூரத்தாழ்வான் பதில் சொன்னாராம், இது பெருமாளுடைய குடும்பம், நீயும் நானும் யாருமா முடிவெடுக்கிறதுக்கு, இது பெருமாள் குடும்பம், என்ன பண்ணணுமோ அவர் பார்த்துப்பார். உடனே ஆண்டாள் தேவிகள் சொன்னாலாம், அப்ப பெருமாள்கிட்டையாவது ஒரு வார்த்தை, என்ன பாத்துக்கிறியா, ஏதாவது சொல்லலாமே அப்படின்னாலாம். சரின்ட்டு கூரத்தாழ்வான் அன்று கோவிலுக்கு போகும்போது பராசர பட்டர் வேதவியாச பட்டரோடு திருவரங்கநாதன் சந்நிதிக்கு செல்கிறார். அப்போ பெருமாள் கூரத்தாழ்வானை பார்த்து கேட்டாராம், என்ன ஏதோ மனசுல ஏதோ சொல்லணும்னு நினைக்கிறேன் போல இருக்கு, என்ன சொல்ல போகிறீர்னு கேட்டாராம். அப்போ கூரத்தாழ்வான் பதில் சொன்னாராம், என் பிள்ளைகளுக்கு கல்யாணம் ஆகணும் நீ அனுகிரகம் பண்ணுன்னு சொல்லலையாம், ஏதோ குழந்தைகளுக்கு கல்யாணம் ஆகணும்னு பேசிக்கிறா, அதான் நீ என்ன ஏற்பாடு பண்ணிட்டியா என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்தேன்னாராம். ஏன்னாவா உன் குழந்தைகளுக்கு நான் கல்யாணம் பண்ணிவேன், நான் யார் அறிவுரை சொல்வதற்கு? அப்ப அவர்கள் கூரத்தாழ்வானுடைய குழந்தைகளாக இருந்தாலும் கூரத்தாழ்வான் தன் பிள்ளை நினைக்கல, உன்னுடைய பிள்ளைகள். மனைவிட்ட என்ன சொன்னார், பெருமாள் குடும்பத்தை பெருமாள் பார்த்துப்பார். பெருமாள்கிட்ட போய் சொல்றார், உன் பிள்ளைகளுக்கு என்ன கல்யாண ஏற்பாடு எல்லாம் நடந்துட்டு இருக்கா, விசாரிச்சுட்டு போலான்ட்டு வந்தேன்னாராம். அந்த நம்பிக்கை நமக்கு இருக்கணும். நாமெல்லாம் பெருமாளுடைய குழந்தைகள். பிரார்த்தனைன்னு கூட தனியா பண்ண வேண்டாம். என்னப்பா குழந்தையெல்லாம் ஞாபகம் இருக்கா, என்னெல்லாம் பாத்துக்கிறியா, தொடர்ந்து இப்படியே ரட்சித்து வா, சும்மா ஒரு ரிமைண்டிங் அது கூட பண்ணணும் தேவையில்லைன்னு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி அந்த பராங்குஷ நாயகியின் தாய் பெருமாள் முன்னாடி போய் சொன்னாலாம், என்ன நினைச்சுட்டு இருக்க, உன்னுடைய தேவிதானே, உன்னை நினைச்சு இப்படி துடிச்சுட்டு இருக்காளே, இந்த பெண்ணை என்ன செய்வதாக திருவுள்ளம் என்று கேட்க தொடங்குகிறாள். அதுதான் அடுத்து வரக்கூடிய 10 பாசுரங்கள். இந்த 10 பாசுரங்களிலும் அடியவர்களுடைய புலம்பலை தீர்த்து வைப்பவர் ரங்கநாதன் என்ற குணத்தை தான் ஆழ்வார் காட்டுகிறார். பக்தன் கஷ்டப்பட்டு புலம்புறான்னா, நீ புலம்பாதேன் கஷ்டத்தை தீர்ப்பாராம் பெருமாள். மணவாள மாமுனிகளும் கங்குல் பகலரதி கைவிஞ்சி மோகமுற அங்கதனை கண்டு ஓர் அரங்கரை பார்த்து இங்கிவிழ்பால் என் செய்ய நீர் எண்ணுகிறது எண்ணும் நிலை சேர்மாறன் அஞ்சொல் உற நெஞ்சு வெள்ளையாம் என்று இதை விளக்கி இருக்கிறார். அப்ப என் பொண்ணை என்ன பண்ண போறேன்னு அம்மா போய் பெருமாள்கிட்ட கேட்க போறா. அப்போ ஒரு நாயகியின் தாய் இவளை காதலிச்ச நாயகன்ட்ட போய், என் பொண்ணை உன்னை பிரிஞ்சு தவிக்க வச்சிருக்கியே, என் பொண்ணுக்கு என்ன பண்ண போறேன்னு கேட்க போறா. எப்படி கேட்டாள்? அடுத்த பகுதி முதல் அனுபவிப்போமா? நம்மாழ்வார் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம்.